ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ புலாவ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக 3 பிரியாணி இலை, 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே ஒரு அன்னாச்சிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாவே போதும். பாருங்கள், இந்தளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு புதினா இலையை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது புதினா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு இந்த புலாவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது புதினா நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகமாக வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கி வரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பொருளாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போது கருத்து போகாமல் இருக்கும். அதனால் இப்போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது உருளைக்கிழங்கு நல்லா குழையாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வரும். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்குல உப்பு அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். அவ்வளோதான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நாம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு மசாலா நல்லா உருளைக்கிழங்குல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி மசாலா உருளைக்கிழங்குல படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் இது எல்லாமே நம்மளுக்கு உருளைக்கிழங்குல பிடிச்சி வரும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி வச்சிங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. தண்ணி அளவு கரெக்டாக வச்சா தான் நம்மளுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு விருப்பமான
ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். உங்களோட ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். இப்போது வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி குழையாமல் அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே ஈவனாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. சூப்பரான பொட்டேட்டோ புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.